तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சந்திர கிரகணம். சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூணும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது விழுவதால் சந்திரன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சந்திர கிரகணம் என்று பெயர். சந்திர கிரகணம் அதனால் அதிர்ஷ்ட பலன் பெறும் ராசிகள் அதை பற்றி பார்க்கும் பொழுது, கும்பராசி அன்பர்களே, கும்பம், அவிட்டம் 3 4 பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது உறுதியாக இருந்து செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரச்சனை, வழக்கு என்று ஏற்பட இருக்கிறதுனால ஆவேசத்திற்கு இந்த காலகட்டத்தில் இடம் கொடுக்க வேணாம். குழந்தைகளின் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. சிலர் உங்களுக்கு எதிராக செயல்படுவார் என்கிறதுனால விழிப்புடன் செயல்படுவது அவசியம். உடன் பணிபுரிபவர்களும் உங்களுக்கு எதிராக மாறக்கூடும் என்கிறதுனால அலுவலகத்தில் உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதிகாரிகளின் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவதும் உங்களுக்கு நல்லது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கூட்டு கிரகங்களால் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை உண்டாகலாம். இந்த நேரத்தில் குடும்பத்தினரை அனுசரித்து போகிறதான், வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்கிறதான் உங்களுக்கு நிம்மதியான நிலையை உண்டாக்கும். பண வரவிலும் தடை ஏற்படலாம் என்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலும் நிதானமாக இருக்க வேணும். உங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேணும். குடும்பஸ்தர்களுக்கு வழக்கமான வேலையில் மட்டும் ஈடுபடுவது நன்மையை உண்டாக்கும். மாணவர்கள் ஆசிரியரின் அறிவுரையை ஏற்கிறது நல்லது. சந்திராஷ்டமம் ஏப்ரல் 10, 11. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 17, 18, 26, 27, ஏப்ரல் 8, 9. பரிகாரம் குலதெய்வத்தை வழிபட்டோம்னா குறைகள் அனைத்தும் நீங்குமுங்க. அடுத்தபடியாக சதயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் சூட்சமம் தெரிந்த உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். ராகு பகவானோ சூரியனோ அரசு வழியில் முயற்சிகளில் தடை தாமதங்களையும் உண்டாக்குவார். பணவரவும் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாமல் போகும். வியாபாரத்தில் சிறிய தடைகளை சந்திக்க நேரம். குடும்பத்திலும் குழப்பம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும், நல்ல நண்பர்களின் ஆலோசனைகளை ஏற்கிறதா, வேலைகளில் கவனமாக இருக்கிறதா, உடல்நிலையில் எச்சரிக்கையாக இருக்கிறதா அவசியம். குரு பகவான் அஷ்டம ஜீவனஸ்தானங்களையும் பார்க்கறதுனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும். எதிர்ப்புகளை வெல்ல முடியும். தொழிலில் லாபம் காண முடியும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல் விலகும். கவனமாக செயல்பட்டால் நினைப்பதை சாதிக்க முடியும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். பிள்ளைகளுக்காக செலவு அதிகரிக்கும். அதிகபட்சம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். உறவு மத்தியிலும் பிரச்சனைகள் உருவாகும் என்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நிதானமாக இருந்து செயல்படுவது நல்லது. வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி வருவதுடன் பிள்ளைகளின் நலனில் அக்கறை செலுத்துவது அவசியம். மாணவர்களுக்கு படிப்பில் அதிகபட்சமான அக்கறை தேவை. சந்திராஷ்டமம் மார்ச் 15, ஏப்ரல் 11, 12. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 17, 22, 26, 31, ஏப்ரல் 4, 8, 13. பரிகாரம் பிரதியங்காரை வழிபட்டோம்னா தொல்லைகள் விலகுமுங்க. பூரட்டாதி 1, 2, 3 பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது சூழ்நிலையை அறிந்து செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். குரு பகவானின் உழைப்பு அதிகரிக்கும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். வாகனம், வீடு போன்றவற்றில் செலவு ஏற்படும். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பிள்ளைகள் வழியில் சங்கடங்களை அதிகரிப்பார். குரு பகவானின் பார்வை சாதகமாக இருக்கிறதுனால எதையும் சமாளிக்க முடியும். பணிபுரியும் இடத்தில் நடைபெறும் சூழ்ச்சிகளை கண்டறிந்து உங்களை பாதுகாத்து கொள்வீங்க.
உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் சமாளித்து நீங்கள் நினைத்ததை சாதிப்பீங்க. வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் கூடும். குடும்பத்துக்காக செலவு அதிகரிக்கும். இந்த நேரத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் ராகு சஞ்சரிக்கிறதுனால வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்கிறது அவசியம். எந்த ஒரு வாக்குறுதியும் யாருக்கும் இந்த நேரத்தில் வழங்கிட வேணாம். கையில் பணம் இருக்கும்போது அதை பத்திரமா வச்சுக்கிங்க. மாணவர்கள் ஆசிரியரின் ஆலோசனையை ஏற்று செயல்படுறதுனால படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். சந்திராஷ்டமம் மார்ச் 15, 16, ஏப்ரல் 12, 13. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 17, 21, 26, 30, ஏப்ரல் 3, 8. பரிகாரம் அனுமனை வழிபட்டோம்னா நன்மைகள் அனைத்தும் உண்டாகும்.